மத்திய மாநில அரசுகள் தற்போது வரை உரத்திற்கு 30% மானியம் வழங்கி வருகின்றன. மானியம் நீங்களாக மீதி தொகையை கொடுத்து விவசாயிகள் உரம் வாங்குகிறார்கள். தற்போது உரம் வாங்க வேண்டுமெனில் ஆதார் எண் கட்டாயம் என்பதோடு நில ஆவணங்களும் தேவை என்ற நிலை கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. 40% விவசாயிகள் ஆதார் கார்டே வாங்காமல் இருக்காங்க. இது மத்திய அரசாங்கமே இதை நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க, பாதி பேருக்கு மேலே ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் 1ஆம் தேதியிலேருந்து ஆதார் கார்டு இருந்தால் தான் உரம்னு சொல்கிறதுனால பல பேர் இன்றைக்கி உரம் வாங்க முடியாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொன்று, கிராமப்புறத்தில் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் ஆள் கிடைக்காத நிலமையில் அவங்க வயலில் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய ஆள் அனுப்புனாக்க உரம் கிடைக்க மாட்டேங்குது. சம்மந்தப்பட்ட விவசாயிகள் நேரடியாக போய் கட்டர்கள் ரேகையை வச்சு ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் உரங்கிறதுனால பெரிய சிரமம் வருது. டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் கோவில் மற்றும் குத்தகை நிலத்தையே விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். இவர்களிடம் நிலத்திற்கான ஆவணங்கள் இருக்காது என்பதால் அவர்களால் மானிய விலை உரத்தை வாங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மூதாதைய நிலத்தை வகை மாற்றம் செய்யாத விவசாயிகளும் இந்த நடைமுறையால் புதிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. 3 எங்கள் அப்பா பேரில் இருக்குது. அந்த எங்கள் அப்பா பேரில் இருக்கிற நிலத்தை நான் தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உரம் போய் கேட்க போனாக்கா உங்கள் அப்பா பேருக்கு தான் கொடுக்க முடியுங்கிறாங்க. அதுக்குரிய ஆவணங்களை நான் எப்படி திரட்டி கொண்டு போய் கொடுத்து உடனே வாங்க முடியாத சூழலாக இருக்குது. அவருடைய கைரேகை நான் எப்படி வைக்க முடியும்? சிட்டாடங்கள்லாம் நம்ம மாற்றி கொடுக்கணும்னு சொன்னாக்க இப்போ இந்த காலத்துக்கு ஆகாது. ஏற்கனவே வறட்சி வாட்டும் நிலையில் அதிக உரம் தேவைப்படும் சூழலில் உரம் வாங்குவதற்கு உருவாக்கப்பட்டுள்ள நடைமுறையை திரும்ப பெற வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். இது பெருமளவு விவசாயிகளை பாதிக்கும். இந்த அறிவிப்பை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெற வேண்டும் என்பதே டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.